ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் இழந்ததை எண்ணி வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி அனுபவித்த கஷ்டத்தை நினச்சி துன்பப்படவும் வேணாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறத பாருங்கள். உங்களுக்கு சாய் கொடுக்க போகிறத நினச்சி பார்த்து சந்தோஷப்படுங்க. உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. இப்போ நியூ இயர் பிறகுது. இந்த டைமில் கூட ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம். இதில் ஏதோ ஒரு ஏமாற்றம் மாதிரி உங்களோட மனசில் வந்து தோணலாம். ஆனால் உங்களோட ஏமாற்றம் வந்து நீண்ட நாள் நினைக்காது. கூடிய சீக்கிரமே எல்லாமே நிவர்த்தியாக போகுது. சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம சாய் வந்து அமைத்து கொடுக்க போகிறாரு. இந்த புதிய வருடம் 2025 உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு நம்புங்க. யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நிகழும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கணும், நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட நம்பிக்கை தான். இந்த வருடத்தோட ஆரம்ப நாட்கள் இதெல்லாம் இப்போ 1ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஜனவரி மாதம்லாம் அந்த முதல் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக அந்த இந்த நாட்கள் வந்து கொண்டுட்டு போனோம். என்னடா ஆரம்பித்த உடனே இப்படி இருக்குது, இன்னும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம், போன வருஷமும் கிடைக்கல, இந்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரிலாம் வந்து சிந்திக்கவே கூடாது. முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னடா இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கு, இன்னும் எத்தனை நாள் நான் இதே மாதிரி காத்துட்ருக்குன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்புங்க. நிச்சயமாக உங்களோட நம்பிக்கையை வந்து நம்மளோட சாய் வந்து பொய்யாக்க மாட்டார். உங்களோட நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது. உங்களோட முயற்சிகள் நிச்சயமாக வந்து வெற்றியடையும். நீங்கள் எதற்காக காத்துட்ருக்கீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்மளோட சாய்கிட்ட உங்களோட சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவரு பார்த்துக்குவார். இப்போ இன்றைக்கி நம்ம அதாவது இந்த நியூ இயர் அன்றைக்கி நம்ம 216 தேங்காய் வந்து துணிக்கு வந்து சமர்ப்பணம் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம கிளம்பும்போது ஒரு 108 தேங்காய் சமர்ப்பணம் பண்ணலான்னு கிளம்புனோம். ஆனால் இப்போ 216 தேங்காவாக நம்ம வந்து துணிக்கு வந்து சமர்ப்பணம் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பதிவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் எல்லோரோட சார்பாகவும் தான் இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து துணிக்கு வந்து சமர்ப்பணம் வந்து பண்ண போகிறோம். அதனால் ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் சாயப்பாக்கிட்ட இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இப்போ நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் வந்து அதாவது நீங்கள் வந்து தேங்காய் வந்து சமர்ப்பணம் பண்ணுறதா வந்து மனசில் வந்து நினச்சிக்கோங்க. மனப்பூர்வமாக நம்புங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் நம்மளோட சேனல் பார்த்து ஆதரவு கொடுக்கறதுனால தான் இது எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இதில் இருக்குது. நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக தான், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் தான் இன்றைக்கி இந்த பிரார்த்தனை வந்து பண்ணியிருக்கோம். 108 தேங்காய் தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி போடுற மாதிரி இருந்தது. அப்புறம் பாபாவோட அருளால் நம்ம 216 தேங்காய் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோட சார்பாகவும் நம்ம வந்து சமர்ப்பணம் வந்து பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் இருக்குது. சர்ப்ரைஸாக வச்சுருக்கலாமா சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா பாபா வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு. என்னென்னா, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன். சொல்ல வேணாம்னு நினச்சேன். பரவாயில்ல, நியூ இயர் அதுமா நான் சொல்லிடுறேன். நல்ல விஷயம் தானே சொல்லிடுறேன். என்னென்னா, உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் இது கன்ஃபார்ம் ஆக போகுது. என்னென்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன், ஷீரடியில் வந்து ஒரு வீடு பார்க்கலாமான்னு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் வந்து இங்கே வந்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சா, 28ஆம் தேதி இங்கே வந்து வந்துட்டேன். 4 நாள் ஆயிடுச்சு இன்னையோட. அப்போ வந்ததுலேருந்து நான் வந்து வீடு வந்து இங்கே வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். கிடைக்குதான்னு ரொம்ப கோவிலேருந்து ரொம்ப தூரமாக தான் தள்ளி கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ பாபாவோட அருளால் கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு வீடு வந்து வந்திருக்கதான் வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அதனால் அந்த கோவிலுக்கும் அந்த வீட்டுக்கும் நான் வந்து போய் பார்க்க போகிறேன். இப்போ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு துவாரகமாயில் உட்காந்து பிரார்த்தனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடும் வந்து பார்க்க போகிறேன். வீடு நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா நம்ம தை மாதத்துலேயே வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவோம். அதாவது ஜனவரி மந்த்து நம்ம அந்த வீட்டுக்கு வந்துடுவோம். இல்லைனா ஜனவரி எண்டு, அதிகபட்சம் பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்குள்ளே நம்ம அந்த வீட்டுக்கு வந்துடுவோம். பிப்ரவரி மந்த்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரிகாரமாக இருக்குது. ஷீரடி முழுவதுமாக அந்த கிராமத்தையே முழுவதுமாக சுற்றி வர நிகழ்வு இருக்குது. அந்த நேரத்துலலாம் நம்ம புதிதாக நம்ம சாயோட வீட்லேயே, அதாவது நம்ம ஷீரடியில் ஒரு புதிதாக வந்து ஒரு வீடு வந்து வாங்க போகிறோம். வாங்கலை, வாடகைக்கு வந்து போகிறோம். கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். வாயில் வந்துருச்சுல வாங்கி போகிறோன்னு கண்டிப்பாக பாபா வந்து நிறைவேற்றிடுவார். நம்ம சாய் குடும்பத்துக்குன்னு, நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்குன்னு ஒரு வீடு அங்கே கண்டிப்பாக வந்து வாங்குவோம். இப்போதைக்கு வந்து வாடகைக்கு போவோம், ரெண்டலுக்கு போவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓனாக ஒரு வீடே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பாபா வந்து நிகழ்த்தி கொடுப்பாரு. பாப்பா எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். இப்போ
பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருக்காகவும் தான் நான் வந்து தேங்காய் வந்து போட போகிறேன். நம்ம எல்லாரோட ப்ரேயரும் வந்து நிறைவேறணும். எல்லோரும் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். 2025 மிகப்பெரிய மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதையும் வந்து கை விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு போராடுங்க. உங்களோட போராட்டம் வந்து வெற்றியில் தான் முடியும். ஏன்டா இத்தனை நாள் லேட் ஆகிட்டே இருக்கு, 2024 வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 2025லேயும் அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்லாம் சிந்திக்காதீங்க. நடந்து முடிஞ்சது எல்லாம் வந்து விட்டுருங்க. ஆனால் இப்போ ஆரம்பிக்க போகிற இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். இங்கே சீரடிக்கு வந்ததுலேருந்து இவ்வளவு பேர் எல்லாமே பாசிட்டிவ் தான். எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயம் கூட கிடையாது. எல்லாமே சந்தோஷமாக குழந்த பிறந்திருக்கு, திருமணம் வந்து முடிவாகிருக்கு, உடல்நிலையில் நல்லா முன்னேற்றம் வந்திருக்கு, கஷ்டமான சூழ்நிலையில் பாபா எனக்கு வந்து துணையாக இருக்கார், மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், மிகப்பெரிய தனிமையில் இருக்கேன், ஆனால் இந்த டைமில் பாபாவை நான் உணர்கிறேன், பாபா என் கூட இருக்கார். இந்த மாதிரி அவங்க கஷ்டத்தை கூட அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாபாவால் அவங்க எல்லோரும் நிம்மதியாக வாழ்கிறேங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது கஷ்டத்தை தாங்கும் சக்தியை கூட பாபா எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒருத்தங்க 2 பேர்னா பரவாயில்ல, அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 3-4 பேர் வரைக்கும் அந்த குழந்தை பிறந்திருக்கு, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நல்லபடியாக அந்த குழந்தை வந்து நிறைய பேருக்கு, அதுவும் 2 பேருக்கு வந்து ஆண் குழந்தைகளே இருந்து பிறந்திருக்கு, 2 பேருக்கு வந்து பெண் குழந்தைகள். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கன்சீவாகவும் இருக்காங்க. இந்த ஜனவரி மந்த்தில் அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. அதுக்காகவும் இந்த பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் பிரார்த்தனை பண்ணி தேங்காய் வந்து சப்மிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்காகவும் தான், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் கொண்டு வந்து கொடுக்கும். கூடிய சீக்கிரமே நல்ல செய்தியை சொல்லுவீங்க, சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். எதுக்காக இவ்வளவு நேரம் நான் வந்து இதையே சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நம்மளோட எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கும் தெரியும் உங்களோட எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு. தயவு செய்து நல்ல விஷயத்தை சிந்திங்க, நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக பாபா துணையாக இருப்பார். நீங்கள் வணங்கும் கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார். சாய் வந்து உதவி செய்வார். 16 தேங்காவை நம்ம வந்து அந்த துணி கொடுக்குற, அதாவது அந்த தேங்காய் கொடுக்குற அந்த பாக்ஸில் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி போட்டுட்டோம். மீதி இருக்கிற 200 தேங்காவை நம்ம மூட்டையோடு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் 200 தேங்காய், அதாவது 100 தேங்காய் ஒரு மூட்டையாகவும், இன்னொரு 100 தேங்காய் இன்னொரு மூட்டையாகவும், 200 தேங்காவை நம்ம அப்படியே வைக்க போகிறோம். ஒரு 16 தேங்காவை மட்டும் நம்ம சாமி கும்பிட்டு துணியில் வந்து அந்த துணிக்கு போட வேண்டிய அந்த பாக்ஸில் நம்ம வந்து போட்டாச்சு. இங்கேருந்து தேங்காவை கோவில் நிர்வாகத்தில் இருக்க வேலை செய்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நியூ இயருக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு பாக்கியமும் நமக்கு வந்து சாய் வந்து கொடுத்தாரு. 2 நாள் முன்னாடி பதிவு வந்து பார்த்துருப்பீங்க. பாபாவுக்கு நம்ம புத்தாண்டுக்கு புதிய ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஹாப்பி நியூ இயர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு வந்து புதிதாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். பாபா சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பார். அதுவும் அழகாக மஞ்சள் கலரில் மங்களகரமாக மங்கள நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருக்கேன். மங்கள செய்திகளை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்லுவீங்க. உங்களோட நோய்கள் அனைத்தும் வந்து சரியாகும். யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்களோ, இந்த 2025 வருஷம் நம்மளோட வாழ்க்கையில், அதாவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இழந்த உங்களோட உடல்நிலை மீண்டும் வந்து கிடைக்கும். பரிபூர்ணமான பக்தியோட பாபா கிட்ட வந்து கேளுங்க. பாபா நிச்சயமாக கொடுப்பார். அன்போடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, சந்தோஷமாக கேளுங்க. பாபா கிட்ட துளி அளவும் கண்ணிலேருந்து கண்ணீரே வரக்கூடாது உங்களுக்கு. நீங்கள் எப்போதும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நடக்க இருக்கிறத நல்லதை நினச்சி சந்தோஷமாக தான் உங்களோட பிரார்த்தனையும் வந்து வைக்கணும். அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்கும். நிச்சயமாக சாய் நிகழ்த்திய அற்புதத்துக்கு அதிசயத்துக்கும் உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக அது சாட்சியாக அமையும். இந்த வருஷத்தில் நிச்சயமாக அப்பாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இனிமேல் இன்னும் அதிகமாக சொல்லுவீங்க. ஏன்னா இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளும் எல்லாமே நல்லதாக நடக்கும்.
மீண்டும் ஒரு முறை நம்ம அப்பாவுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கலாம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.